என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் என்று உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும். கைகோப்பி கெஞ்சி கேட்கிறேன். ஏனென்றால் உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அது உன்னுடைய நல்லதற்கா அல்லது கெட்டதற்கா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னிடத்தில் நின்று சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது நடப்பது எதையும் நல்லது கெட்டது என்று பிரித்தறிந்து விடுவேன். ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கப் போகிறது, அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் மனதில் கொண்டு நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ உணர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பன் கருப்பன் எதற்காக கைகூப்பி கெஞ்சி கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம். தெய்வம் எதற்காக இப்படி எல்லாமும் செய்கிறது? அப்படியானால் தெய்வத்தின் பெயரை சொல்லி பேசுகின்ற இவர்கள்தான் நாம் இவர்களை வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்று பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாமும் பயன்படுத்துகிறார்கள் என்று எளிதாக சில பிள்ளைகள் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். இந்த கருப்பன் இன்று உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். என் குழந்தையே, உன்னிடத்தில் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த குழந்தை நான் பயன்படுத்தி கொண்ட ஒரு குழந்தை. அதாவது என் பிள்ளையோடு என்னுடைய வார்த்தைகள் போய் சேர வேண்டும், என் பிள்ளையோடு எப்பொழுதும் நான் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உனக்கும் எனக்கும் இடையிலாக தேர்ந்தெடுத்த ஒரு மிகப்பெரிய பாலம்தான் இவர்களுக்கும் எனக்கும் இடையிலான ஒரு உறவு. என் குழந்தையே, நீ என் மீது கொண்ட அன்பையும் அவர்கள் நிச்சயமாக என்னிடத்தில் முழுக்க முழுக்க சரியாக கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமல் நாம் கலங்கி இருக்கும் இந்த நேரத்தில் இது போன்ற தெய்வத்தினுடைய வார்த்தைகள் உன் மனதை ஆறுதல் படுத்துகிறது என்பதனை புரிந்து கொண்டதனால்தான் கருப்பன் உன்னை தொடர்வதற்கு இது போன்ற ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த வழியில் பயணித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமே சரியாகவே உன்னை சுற்றி நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சரியாகவும் தெளிவாகவும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இதுபோன்று வாழ்க்கையினுடைய உண்மை நிலை, யதார்த்த நிலை என்று இவை எல்லாவற்றையுமே கண்டு எப்பொழுதும் தெய்வம் உன்னோடு துணை இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தையின் வாயிலாக நான் பேசுகிறேனே தவிர இந்த குழந்தைக்கே தான் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது. இந்த வாக்கை அந்த குழந்தையை புதிதாகத்தான் கேட்கும். இதுதான் உண்மை. நீ என்னை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயம்தான் உண்மை. அதனால் இங்கு எந்த ஒரு காரியம் உன்னை வந்து சேர்வதாக இருந்தாலும், அதுவும் இந்த குழந்தையினுடைய வாக்கின் வழியாக உன்னை வந்து சேர்ந்தாலும் அது முழுக்க முழுக்க இந்த கருப்பனின் வாக்கு என்பதனை மறக்காதே. அது முழுக்க முழுக்க இந்த கருப்பனின் வார்த்தைகள் என்பதனை மறக்காதே. உன்னை தொடர்ந்து வர நினைக்கின்ற இந்த கருப்பன் நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருந்து உனக்குள் உருவாக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன தர நான் நினைக்கிறேனோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கு வேண்டியது எல்லாமுமே சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த கருப்பனின் அன்பினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் நீ கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறாய். இப்பொழுது இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து நான் உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லித்தர நினைக்கும் இந்த காலம் முழுக்க நீ ஒவ்வொன்றையும் உணர வேண்டும் என்பதனையும் மறக்காதே. கருப்பன் இருக்க வாழும் காலம் என் பிள்ளைக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கின்ற நேரத்தில் இனி எல்லாவற்றையும் நீ உணரப்போகிறாய் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பனின் அன்பு உனக்கு வேண்டியதை எல்லாமும் வேண்டியபடியே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி உனக்கு நடக்கவிருக்கும் பல விஷயங்களையும்
நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து ஒரு ஆபத்து நமக்கு நடக்கப் போகிறது என்றால் அது எதனால், யாரால் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நாளில், உன்னோடு இந்த கருப்பன் தொடரும் இந்த நாளில், உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளுக்கும், உன்னை சுற்றி வரும் பல வேதனைகளுக்கும், நிச்சயமாக உனக்கு நடக்கும் அத்தனை சோதனைகளுக்கும் நான் தீர்வு கொடுத்து விடுவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கான தீர்வை நான் எப்பொழுதும் சரியாக உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வத்தினுடைய நிலையிலிருந்து நாம் யோசிக்கும் இந்த காலம் இனிமேல் உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுக்க வேண்டும். கருப்பன் இருக்கின்ற இந்த நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து மனம் குழப்பமடைய வேண்டாம். எதையும் சிந்தித்து என் பிள்ளை கலக்கம் கொள்ள வேண்டாம். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. உன்னோடு தெய்வம் உடனிருந்து எல்லாவற்றையும் உனக்கு உறக்கச் சொல்லும் இந்த காலமும் வந்துவிட்டது. இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேல் நீ நிச்சயமாக சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. அப்பனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே இனி மீட்டு கொடுக்க வரும் என்பதனை நம்பு. கருப்பன் சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதனையும் நீ நம்பு. இனி எதிலும் உன்னுடைய தேவைகளும் உன்னுடைய புரிதல்களும் இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் உனக்கு சரியானவற்றை நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ நம்பு. எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதையும் தேடி நீ கலங்க வேண்டாம். இந்த கருப்பன் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியான நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் சொல்ல சொல்ல இனி என் பிள்ளை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயம், இவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ எந்த ஒரு விஷயத்தை அடையப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி வரும் விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள். எதையுமே எப்பொழுதுமே நாம் விட்டுவிட முடியாது. எதையுமே எப்பொழுதுமே நாம் தொலைக்கவும் முடியாது. ஆனால் இப்பொழுது நடக்கவிருக்கின்ற இந்த விஷயத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நிகழ்த்துகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் தவிர்த்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொருட்டு நான் உன்னை தேடி வரும் பொழுது, கருப்பன் சொல்வதில் இருக்கும் 1000 அர்த்தங்களில் ஒரு அர்த்தத்தையாவது நீ கேட்டு தெரிந்து கொள். என் குழந்தையே, இத்தனை நாளுமே நீ யோசித்த பல விஷயங்களில் சில விஷயங்கள் உனக்கு நன்மையை கொடுத்திருக்கிறது. சில விஷயங்கள் உனக்கு அதிகமான சோதனைகளை கொடுத்திருக்கிறது. சில விஷயங்கள் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை அதிகமாக யோசிக்க வைத்திருக்கிறது. ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு புரியவும் வைத்திருக்கிறது. இனி நாம் எத்தனை கவனமாக இருக்க வேண்டும், இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனையில் நாம் எத்தனை தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனையும் இவை எல்லாமும் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களில் இருக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ பார்த்து பார்த்து புரிந்து கொள்கின்ற இந்த நேரம், இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் கேட்கின்ற விஷயத்தில் உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை உண்மைகளையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடப்பதை எல்லாமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தெளிவு நம்முள் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும்
புரிந்து கொள்ளும் எண்ணம் நமக்குள் வேண்டும். எல்லாவற்றையும் நாம் நமக்கான தீர்வாக எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் சொல்ல நினைப்பது எல்லாமுமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. உனக்கான விஷயங்களை ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்குரியதாக கொண்டது. ஒரு சில காரியங்கள் உன்னை சுற்றி நடக்க காத்திருக்கிறது என்பதனை கருப்பன் புரிந்து கொண்டேன். எதுவானாலும் என் பிள்ளை சற்று உஷாராக இருக்க வேண்டும் அல்லவா? இந்த விஷயத்தை நீ எதிர்கொள்ள சற்று உஷாராகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நடக்கக்கூடிய விஷயத்தில் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகளும் வேதனைகளும் இருந்துவிடக்கூடாது. உனக்கு எந்த ஒரு துன்பங்களும் சோதனைகளும் நின்றுவிடக்கூடாது. மேலும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கை கண்ணீர் சிந்த வைத்துவிடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டிய நேரம். இனி என் பிள்ளைக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பனின் அருள் கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். இத்தனை சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எதை தொடர்ந்து வருகிறாய் என்பதனை பொறுத்து உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். எதை தொடர்ந்து வருகிறாய் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்கும். கருப்பனின் அன்பும் அருளும் இனி உன்னை மீட்டெடுக்க வேண்டும். அதுபோல இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு தீர்வுகள் கிடைக்கப் பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பன் சொல்லிவிட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளை இனி நீ பெறத்தான் போகிறாய். உனக்கான தேவைகளை நீ உணரத்தான் போகிறாய். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை நீ காப்பாற்றத்தான் போகிறாய். உனக்கு வேண்டியதும் நீ விரும்பியதும் இனி உன்னை முழுமையாக தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். என் தங்கமே, நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டு நாம் நிச்சயமாக தைரியமாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டென்று மனதளவில் நாம் தளர விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டென்று மனதில் நாம் கைவிட்டு விடக்கூடாது. உடன் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யோசிப்பது எல்லாமும் சரிதானா? நாம் நினைப்பது எல்லாமும் சரிதானா? நம்மை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் நமக்கு சரிதானா? நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்வது முறைதானா என்பதனை எல்லாமும் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நிலையில் நல்லதை உணரும் இந்த நிலையில் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். மிகப்பெரிய மாற்றத்தை என் பிள்ளை இந்த கருப்பனால் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். இனி வரும் நாட்களில் நீ ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். என் தங்கமே, உன்னை தேடி வருகின்ற ஒரு விஷயத்தில் உன்னுடைய மனதை குழப்பமடைய செய்யும் சில சூழ்நிலைகள் இருக்கிறது. உன்னுடைய மனதிற்குள் பல குழப்பமான நிலைகளை இது உருவாக்க தயாராக இருக்கிறது. என்னவென்று என் பிள்ளை நீ அந்த நேரத்தில் யோசிக்காமல் விட்டுவிட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற இவர்கள் ஒவ்வொருவருமே உன்னை ஏமாளியாக்கி விடுவார்கள். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொருவருமே உனக்கு தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்து விடுவார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் இனிமேலும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே. உனக்கு நடப்பதில் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் உன்னோடு துணை இருப்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து கொள். அப்பன் இருக்க என் பிள்ளைக்கு என்ன பயம்? இந்த கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு என்ன பதற்றம்? இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை எதையுமே நீ பெரிதாக யோசித்து கலங்கவே வேண்டாம். உனக்கு நடக்கும் நன்மைகளோடு
இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் புரிந்து நடந்து கொள். உனக்கு நெருக்கமான ஒருவரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்கள் நடத்தப்பட இருக்கின்றது. உனக்கு நெருக்கமான ஒருவர் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்காக பல விஷயங்களை சரியாக சொல்லிக் கொடுக்க போகிறார். அது சரியானதா தவறானதா என்பதனை உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அதனை முதலில் நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளை, எப்பொழுதுமே எதையுமே நாம் சட்டென்று விட்டுவிட முடியாதல்லவா? எந்த நேரத்தையும் நாம் சட்டென்று தொலைத்து விட முடியாதல்லவா? உனக்கு என்ன நடக்கிறது என்பதில்தான் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா பலன்களும் இருக்கிறது. ஒருவர் ஒரு பொருளை கொடுத்தால் அதை வாங்காதே என்று தெய்வம் சொல்கிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? முதலில் அவர்கள் யார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உண்மையில் உன்னை பற்றி என்ன எண்ணங்களை தனக்குள் வைத்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். காலம் முழுக்க உனக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இவர்களை பற்றி நீ சந்தேகிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தான் இவர்கள் தருவார்கள் என்றால் இவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றுதான் தெய்வம் உனக்கு சொல்கிறது. அதனால் எப்பொழுதுமே அவர்கள் கொடுத்தார்கள் இவர்கள் கொடுத்தார்கள் என்ற கலக்கம் உனக்குள் வேண்டாம். யார் கொடுத்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு உனக்குள் மன வலிமை இருக்கிறது. இந்த கருப்பனின் அருளால் அந்த அளவிற்கு உன் மனதில் தைரியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவும் உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ மறக்காது. இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் முதலில் புரிந்து கொள். தெய்வத்தின் சன்னதியிலிருந்து கொண்டு தருவதாக ஒரு விஷயத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்றால் தருவது யார் என்பதில் முதலில் உனக்கு தெளிவு வேண்டும். உண்மையிலேயே இவர்கள் நம் மீது அக்கறை கொண்டவர்களா என்பது உனக்கு முதலில் தெரிந்திருக்க வேண்டும். உண்மையான அக்கறையை கொண்டு இது போன்ற காரியங்களை எல்லாமும் செய்யக்கூடியவர்கள் இவர்களா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ உணர வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னிடத்தில் நின்று பேசுகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இந்த கருப்பனின் அருளால் உனக்கு எல்லாவற்றையுமே இனி சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் நான் உன்னோடு நின்று பேசுவதை நீ மறக்காதே. எதுவாக இருந்தாலுமே நமக்கு தரக்கூடிய ஒருவரினுடைய உண்மையான எண்ணங்களை கொண்டு அது தேவையா தேவையில்லையா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கின்ற இந்த விஷயங்கள் உண்மையா இல்லையா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஏதோ உனக்கு நல்லது செய்வது போல நாடகமாடி உன் வாழ்க்கையில் இது போன்ற காரியங்களை இவர்கள் நடத்திவிட எண்ணுகிறார்கள். இது போன்றவர்களிடம் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க தெளிவோடு இருக்க வேண்டும். இவர்களிடம் எப்பொழுதும் நீ சரியாக உன்னை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லா விஷயங்களும் என் பிள்ளைக்கு இந்த கருப்பனின் அருளால் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பனிருந்து உனக்கு அத்தனையையும் நடத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனிருந்து எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது எதிலும் யார் வந்தாலும் அவர்களிடத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையை முன் வைத்திரு. தெளிவாக எல்லாமும் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். சரியான முறையில் எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை
நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.